மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The vessel is filled with liquid, 3 parts of which are water and 5 parts syrup. How much of the mixture must be drawn off and replaced with water so that the syrup may be half water and half syrup? So இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வெசல் இருக்குது, ஒரு வெசலில் ஃபுல்லாக லிக்விட் இருக்குது. அது என்ன லிக்விட் நம்மக்கிட்ட சொல்லலை. ஓகேவா? இதில் 3 parts which of water. அப்போ 3 parts வந்து வாட்டர் இருக்குது, 5 parts வந்து சிரப் இருக்குது. ஸோ இது வாட்டர், இது வந்து சிரப். ஓகேவா? இந்த ரேஷியோவில் இருக்குது. இந்த டோட்டல் மிக்சரில் நம்ம வாட்டர் எவ்வளோ எடுக்கணும், சிரப் எவ்வளோ எடுக்கணுன்றது வந்து இண்டிவிஜுவலாக சொல்லலை. மொத்த மிக்சரில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் ரிசல்டன்ட் மிக்சர் வந்து ஆஃப் இருக்கணும். இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா வாட்டர் 3 இருக்குது, சிரப் பார்ட்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ வந்து சிரப் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம மிக்சர் அளவு எடுத்தோம்னா சிரப்பும் வாட்டரும் ஈக்குவலாக இருக்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ தட் த மிக்சர் மே பி ஹாஃப் அண்ட் சிரப் ஆஃப் அப்படின்னா 50-50 இருக்கணும். ஓகே, 50-50னா ஹாஃப் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் இருக்குது, சிரப் இருக்குது. வாட்டர் எவ்வளோ 3, இது வந்து 5. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு இது வந்து நம்ம எடுக்கிறோம், சரியா? ஆனால் இந்த கொஸ்டினில் நல்லா நோட் பண்ணணும். இதில் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது வாட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஹவு மச் ஆஃப் த மிக்சர் மஸ்ட் பி ட்ரான் ஆஃப் அண்ட் ரீப்ளேஸ் வித் வாட்டர் அப்படின்னா நம்ம வந்து சிரப்பை தொடவே கூடாது. ஓகேவா? அப்போ வாட்டர் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு இது வந்து எவ்வளவோ எடுக்கிறோம். ஓகேவா? -6 எவ்வளோ எடுக்கிறோன்னு தெரியல. ஆனால் நமக்கு ரிசல்ட்டில் எவ்வளோ வரணும், 50-50 வரணும். ஹாஃப்னா 50-50 தானே சொல்லுவோம். ஸோ 50-50 ரேஷியோ எடுத்தாலும் 1:1 தான் வரும். ஓகேவா? இப்போ என்னென்னா, நம்ம வாட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சிரப் வந்து அப்படியே தானே இருக்கும். ஸோ சிரப் அப்படியே இருக்குன்னா இங்கே 5 பார்ட்ஸ் வந்தால் இங்கே என்ன வரணும், 5 பார்ட்ஸ் தானே வரணும். ஸோ இங்கே வந்து 5 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தா இங்கே 5 வந்துருச்சு, இங்கே 5 வந்துருச்சா. ஸோ சிரப் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ வாட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இப்போ இங்கே வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்போ ரெண்டுமே 5 ஆகிடுச்சா. இப்போது 3 - 5 எவ்வளோ, 2 வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் எடுத்துகிட்டு தான் நம்ம வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 parts 8. டோட்டலாக இருக்கிறது வந்து 8 பார்ட்ஸ். அதான் இனிஷியல் மிக்சர் இருக்கு இல்லையா, 3:5. இந்த 8லேருந்து நம்ம 2 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை. இந்த வெசலில் வந்துட்டு இவ்வளோ பார்ட்ஸ் வாட்டர் சிரப்புன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம டோட்டல் மிக்சர்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்தால் ஆஃப் போகிறோம், அவ்வளோதான். இனிஷியல் மிக்சர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இனிஷியல் மிக்சர் வந்து எவ்வளோ வாட்டர் சிரப்புன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து 50-50 வரணும். 50-50 ரேஷியோ எடுத்தாலும் 1 தானே வரும். ஸோ 1:1. நம்ம வாட்டர் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சிரப் அப்படியே இருக்க போகுது. ஸோ சிரப் அப்படியே இங்கே இருக்கணும்னா இங்கே நம்ம 5 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆப்வியஸ்லாக இங்கேயும் வச்சு பண்ணி தாகணும். ஸோ அப்போ இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருது. இந்த 2 தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணது. ஸோ டோட்டல் மிக்சர்லேருந்து 2 வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்சர்.